அப்படியே எம்ஜிஆரை பார்க்குற மாரி இது நேர்மையாக நடந்துக்கிறார். எல்லாருக்கும் பேச அனுமதி கொடுக்கறதுக்கு கரெக்டாக நடத்துன்னு போகிறாரு, கரெக்டாக செய்கிறாரு. விஜய்க்கு தான் ரொம்ப போராமையும் ஆளிறாங்க தவிர அவங்க நியாயமாக கேட்குறாரு. அவர் கரெக்டாக நியாயமாக பேசுகிறாரு. இவ்வளோ நாள் பார்த்த சபாநாயகர் இவர் நல்ல பெஸ்ட். சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளை ஏற்று நல்லபடியாக கேட்டு அதுக்கேற்ற ரிப்ளை பதில் அவர் நல்லபடியாக கொடுக்கும். மற்ற இதோட இது எவ்வளோ மேலே நினைச்சு யார் ஏவா வேலை சொன்னார், இது லைவாக போகுது, அதனால் பார்த்து பேசுங்கன்றாரு. அப்போ இவ்வளோ நாள் இல்லாத பயம் உங்களுக்கு வந்துருச்சு. C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல நிறைய சபாநாயகர்களை பார்த்திருப்போம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவருடைய செயல்பாடுகள் ரொம்பவே நடுநிலையா இருக்கு. ஆளுங்கட்சி தவறு பண்ணா கூட அதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்கு. அவருடைய செயல்பாடுகளை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நேரடியா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனா இப்ப தமிழக அரசியல்ல சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கு. முதல் முறையா நேரலைப்படுத்திருக்காங்க ஃபுல்லாவே. அப்ப சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்கன்னா? அவர் செயல்பாடு நல்லா தான் இருக்கு. ஏன்னா எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு சபாநாயகர் சாதகமாக தான் போவாங்க, எதிர்கட்சிக்கெல்லாம் சாதகம் போக மாட்டாங்க. என்னதான் குறைந்தாலும் ஆளுங்கட்சிக்கு அவங்க சாதகமாக இருந்தாங்க. இவர் இப்போது அதாவது திமுக ஆட்சியில் இருந்தது இவர் எவ்வளோ மேல்னு நினைக்கிறார். எல்லாருக்கும் பேச அனுமதி கொடுக்கறதுக்கு கரெக்டாக நடத்துன்னு போகிறாரு, கரெக்டாக செய்கிறார். விஜய்க்கு தான் ரொம்ப போராமையும் ஆளிறாங்க தவிர அவங்க நியாயமாக கேட்குறாரு. அவங்க பேசிட்டோம் கம்முன்னு இருங்க அப்படின்றாரு. என்ன இந்த MK ஸ்டாலின் புள்ள அவன் பேர் என்ன? உதயநிதி ரொம்ப பண்ணுறான் சட்டசபையிலேயே. சொல்லு பார்க்கலாம். நம்ம 5 வருஷம் நீ ஆண்ட, அவங்க 5 வருஷம் ஆள்கிட்ட பார்க்கணுன்னு இல்லை. அவன் அப்படி பேசுகிறான். அந்த சபாநாயகர் சொல்கிறாரு இருங்க அவங்க பேசிட்டோம் அப்படின்றார். நியாயமாக தான் சொல்கிறார் சார். அவர் அப்படியே எம்ஜிஆரை பார்க்குற மாரி இது நேர்மையாக நடந்துக்கிறார். இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, சூப்பராக நடந்துக்கிறாரு. டெய்லியே கடை வேலை, நான் வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் சாப்பாடு செய்கிறேன் இல்லை சட்டசபை தான் பார்க்குறேன். அதில் ரொம்ப கரெக்டாக தெளிவாக இருக்கார். இவங்களுக்கு பேசலை அவங்களுக்கு பேசலை. அவர் எதுலேருந்து எம்ஜிஆர்லேருந்து வந்தனால எம்ஜிஆர் புள்ளன்றதை அவர் நிரூபிக்கிறார். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு தேவை. கரெக்டாக 2 பேருக்கும் கொடுக்குறாரு. இனியும் அதே இல்லை, நேர்மை நடந்துக்கிறார். ரொம்ப நேர்மை நடந்துக்கிறார். இல்ல அவர் ஒரு சார்பால பேசல, அவர் கரெக்டா தான் பேசுறாரு. அவரு இப்ப பேசினா இப்ப பேசிக்கினே இருக்கிறாங்களா, நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க, அதுக்குள்ள அடுத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் கரெக்டா நியாயமா பேசுறாரு. அவரு நானே நேற்று பார்க்க ஐயோ இவருக்கு ரொம்ப பொறுமை வேணும். உண்மையிலேயே அந்த நடுவில் உட்காந்து இவங்க சொல்றதும் கேட்கணும், அவங்க ஆனா அவர் 2 பேருக்கும் சாதகமா கரெக்டா தான் பேசுறாரு. அவரே இது பண்றாங்க பேசக்கூடாது. சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சி மூலியமாக தான் வைப்பாங்க. இப்போ சபாநாயகர் என்னதான் பண்ணாலும் சரி, சபாநாயகர் சமமான விஷயம் சொன்னாலும் கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க எதிர்கட்சிக்காரங்க. ஆனால் நேற்று நான் பார்த்த வரைக்கும் இவனை தான் இருந்தது. இவங்க சைடு பழைய அவங்க கட்சிக்காரங்க வச்சு பேசும்போது அது அவையிலேருந்து நீக்குதுன்னாரு. இப்போ இவங்க பேசும்போது அவையிலேருந்து அப்போ ஈக்குவலாக தான் பண்ணுறாரு ஜேசி பிரபாகரன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று விஷயம் என்னென்னா இவ்வளோ நாள் பார்த்த சபாநாயகரில் இவர் நல்ல பெஸ்ட்டு. எதிர்கட்சிக்கு பேச வாய்ப்பு தரதை விட அவர் பேசுகிறதுன்றது மக்களுக்கு ஒரு தீர்வாக இருக்காத மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் பேசுகிறது கொஞ்சம் நல்லதாகவும் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையாகவும் இருக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சபாநாயகருடைய செயல்பாடு ஒருதலை பட்சமாக தான் இருக்குது. பட் மற்ற சட்டப்பேரவை உறுப்பினருடைய கருத்துக்களையும் அவர் கேட்கணும். அது ஒரு ஆளுமை தன்மையோடு பண்ணிகிட்ருக்காரு. அது என்னதான் ஒரு பழமை வாய்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி தான், இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மாறணும். 2வது, நல்ல சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளை ஏற்று நல்லபடியாக கேட்டு அதுக்கேற்ற ரிப்ளை பதில் அவர் நல்லபடியாக கொடுக்கும். அவருடைய செயல்பாடு இதுவரையிலும் நானும் பார்த்துக்கிறேம்மா, முதலமைச்சர் எல்லாரையும் பார்த்துக்கிறேன். காமராஜ்புரியிலேருந்து பார்த்துக்கிறேன். இப்படி பண்ணது, கொத்து பரோட்டா போட்டது, அப்பா தேனது, இது மாதிரிலாம் அதாவது சபைக்கு அகநாகரமாக பேசுனது கிடையாது யாரும். இதுவரையிலும் எம்ஜிஆர் இருந்துக்கிறாரு, கருணாநிதி இருந்துக்கிறாரு, ஸ்டாலின் இருந்துக்கிறாரு, எல்லாரும் இருந்துக்கிறாங்க. இது மாதிரி சட்டசபையில் இது மாதிரி கொத்து பரோட்டா போட்டேன் இப்படி செய்யுது அது மாதிரிலாம் யாரும் சொன்னது. எவ்வளோ சபாநாயகர் இருந்துக்கிறாங்க. ராஜாராம் இருந்துக்கிறாரு, முனுவாதி இருந்துக்கிறாரு, கடைசியாக இப்போ இவரு இருந்தார் தனபால், நல்லா இருந்துக்கிறாங்க. இந்த மாதிரி சபாநாயகர் கிடையாது. அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறேன். இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகன்னு 2 கட்சிகளும் ஆண்டு நம்ம பார்த்திருப்போம். அந்த சட்டப்பேரவை கூட அப்பப்ப வெளிவரப்ப நம்ம பார்த்திருந்திருப்போம். அதுக்கும் இப்ப இருக்கிற சட்டமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்கன்னா? அண்ணா திமுகவுக்கும் இதுக்கும் வேறுபாடுனா அண்ணா திமுக அடுத்தது இதுதான் சொல்ல முடியாது, திமுக சொல்ல முடியாது. ஆனால் அண்ணா திமுகவில் சட்ட பேரவைத் தலைவர் நல்லா தான் பண்ணின்னு இருந்தாங்க. அதில் சில திமுககாரங்க அராஜகம் பண்ணியிருந்தாங்க. இப்போயும் அது நடந்துன்னு தான் இருக்குது. அவர் கரெக்டாக தான் நடந்துனுக்கிறார், கரெக்டாக பேசுகிறாரு. எந்த சபாநாயகருங்க ஆப்போசிட்டாக எதிர்கட்சி சாதகமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருப்பாங்க. அந்த இதில் இவர் கரெக்டாக தான் பண்ணி போகிறாரு. முதல்ல ஆட்சியில் இருந்தவங்களாம் அப்படி கிடையாது.
அந்த சபாநாயகர்லாம் கிடையாது. நான் இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேர் கூட வரல. நான் அவரும் அந்த மாதிரி சொல்லலை. இவர் நல்லா கரெக்டாக. அப்பாவை சொல்றீங்களா? ஆ அப்பாவு திமுக ஆட்சியில. ஆமாம், திமுக ஆட்சியில் தான் சொல்கிறேன். இன்னவோ அவர் இஷ்டத்துக்கு உக்காந்து இருப்பார், அவங்க சொல்கிறது சரின்னு சொல்லுவாங்க. இவர் ஆட்சியில் கரெக்டாக எல்லாம் பேசுகிறாரு. இருங்க அவங்க பேசி முடிட்டோம் அப்படின்றாரு. நான் விஜய்க்கு சாதகமாக பேசலை, முக ஸ்டாலின் சாதகமாக பேசலை. அவர் கரெக்டாக பேசுகிறாரு. ரொம்ப நேர்மையாக நடக்குது ஆச்சு. அதுவும் இவரை இட்டுன்னு வந்து இவங்க 2 பேர் தான் உட்கார வச்சுது. 2 பேர் மேலே தப்பு இருந்தாலும் கரெக்டாக சொல்கிறாங்க. அதுதான் நம்ம ரொம்ப அதில் போய் முதல்ல அதை பார்த்தா தான் எனக்கு ஃபஸ்ட். இப்போல்லாம் நாடகம்லாம் பார்க்குறதே இல்லை, சினிமா பார்க்குறது இல்லை. போனோன்னா சட்டசபை வச்சு நான் 4 மணிக்கு போனால் 7 மணிக்கு தான் முடியுது சட்டசபை. இவர் சொல்கிறதே உதயநிதி சொல்கிறதே ரொம்ப நேரம் கேட்குறாரு அவர். நேற்று நாங்கள் தினைக்கும் அதை தான் பார்க்குறது. இவர் சொல்கிறதே கேட்குறாரு. உங்கள் பக்கம் என்ன இருக்குது பேசிக்கினே இந்த அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதனால் நீங்கள் அதோட கொஞ்சம் நீங்கள் கம்முன்னு இருக்க, அவங்க பேசட்டும்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் நியாயமாக பேசுகிறாரு. நியாயம்ப்பா, இவர் இவ்வளோ பொறுமையாக கேட்குறாரு. இவர் அந்த அளவுக்கு பொறுமை வேணும் அந்த மாதிரி கேட்கறதுக்கு. கன்னியாகுமரி எம்எல்ஏ அப்பாவும் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து காசிமேடு எம்எல்ஏ இருந்தார். இவர் ஜெயக்குமார் இருந்தார். அப்போல்லாம் வந்து அவங்க சைடு பேசும்போது ஒன் சைடாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் பேசும்போது ஒன் சைடாக தான் இருக்கும். இப்போ வந்து அது ஈவனாக கொடுக்குறாரு. உடனே அவையிலேருந்து நீக்கிறாரு, உடனே வந்து இது பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் எத்தனையோ சபாநாயகர்கள் இவர் 2 பெஸ்ட்டு. ஏன்னா இவர் வந்து அரசியல் இதுலேருந்து யார் எம்ஜிஆர் மூலியமாக வந்ததுனால இவர் நிறைய விஷயம் நடக்குது. அதனால் ஈவனாக தான் இருக்கிறார். அதனால் எந்த பிரச்சனை இல்லை. இவர் வந்து பெஸ்ட்டு. இவர் இவ்வளோ சபாநாயகர்லேருந்து ஜெயக்குமாராக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்தவர், இதுக்கு முன்னாடி தனபால் ஐயாவும் இருந்தார். அவர் எங்களுக்கு ஒரு நல்ல இது. ஏன்னா தலித்தால கொண்டு வந்து உட்கார வச்சு அது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ இவர் நல்லா பண்ணுறாரு. இப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கான ஸ்பேஸும் அவங்க கொடுக்குறாங்க, அவங்க பேசுகிறதும் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பேசுகிறது வந்து எல்லாத்தையும் அவங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அது பேசும்போது ஒரு கட்சி மக்களுக்காக பேசுகிற மாதிரி தெரியல, ஏதோ அவங்க கட்சியை டாமினேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. பெஸ்ட்டுன்னு பார்த்தா அவர் சில விஷயங்களை வந்து பழைய விஷயங்கள்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. பட் அது செயல்படுறது இல்லை. மற்றபடி பார்த்தா அவர் நல்ல சபாநாயகர் தான். அவர் கொஞ்சம் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால சில விஷயத்த அவரும் மனக்கசப்போடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சட்டசபையில் அவரும் ஒரு தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியல. அவராலையும் சில கட்டுப்பட்டு நடக்கிற மாரி இருக்குது அவர் சபாநாயகராக. ஆனா ஒரு சில விஷயத்துல வந்து அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்படுறாருன்னு சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் ஏத்துக்கலாம். எல்லாம் சொல்ல வேண்டியது தானே. எல்லா கட்சியில நடக்கிறது தானே அது. எந்த கட்சியில யாரும் அதுமாதிரி சொல்ல மாட்டாங்க. எல்லா கட்சியில அது நடக்குது. எல்லாமே அதுதான் சொல்லுவாங்க. இவருங்க அவங்க கட்சிக்கு இவங்க சாதகமாக தான் பண்ணாங்க. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் கரெக்டாக நடந்து போகிறாரு. 2 பேருக்குமே கரெக்டாக சொல்கிறாரு. விஜய்க்கும் சொல்ல, உதயநிதிக்கும் சொல்ல, பொதுவாக சொல்ல. அதே மாதிரி எடப்பாடிக்கும் சொல்ல மாட்டாரு. கரெக்டாக இருங்க அவங்க பேசிட்டோம் அப்படின்றார். கரெக்டாக தான் பேசுகிறாரு அவர். கொஞ்ச நேரம் இருங்க அவங்க பேசி முடிட்டோம் அப்படின்றார். கரெக்டாக தான் பேசுகிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடி தான். இவங்க தான் ரொம்ப பண்ணுறாங்க. அதே எடப்பாடி எழுந்து வணக்கம் சொல்கிறாரு. அதே அந்த அவன் மேலே வணக்கம் சொல்ல. இந்த சபாநாயகருக்கும் வணக்கம் சொல்லலை, விஜய்க்கும் வணக்கம் சொல்லலை. அவன் என்னவோ பெரிய யூஏபி மாதிரி உட்காந்துக்கிறான். என்ன நியாயமாக நடக்கணும் ஆட்சி, அவ்வளோதான். அவர் நியாயமாக தான் சொல்கிறார். இருங்க கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டோம். அதே மாதிரி இவங்களையும் இருங்க கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டோம். 2 பேரை பேசுகிறோம், ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்றார். கரெக்டாக தான் பேசுகிறாரு. எங்கே சம்பவம் பார்க்குறாரு? எப்பவுமே சபாநாயகர் அவங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பார். ஏன்னா அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சபாநாயகர். அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். ஆனால் எதிர்கட்சி சபாநாயகர்ன்றது பொதுவானது, ஜட்ஜி மாதிரி. ஆனால் அவர் அது மாதிரி நடந்துக்க மாட்டார். ஜேடிசி பிரபாகரன் எடப்பாடி பேசுனதே அவை குறிப்பிலேருந்து ஏற்றிட்டாங்க. என்ன சொல்கிறது சொல்லு? அது மாதிரி நடக்குது சபை. ஆனால் இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. சட்டசபை நடக்கும், அது கூட தெரியாது. இப்போ அது டைரக்ட் ரிலேவாக இருக்க தெரியுது. அது அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாருன்னு தோணுது. அதுவும் இல்லாமல் எது ஒன்றும் அதான் நேர் வழியாக பேசுகிறாரு. மக்களுக்கு சார்பாக தான் பேசுகிறாரு. யார் அமைச்சர் சார்பாகவும் பேசல. மக்களுக்கு என்ன சேரணுமோ அதை பற்றி தான் அவர் பேசுகிறார். அவர் ரொம்ப பெரிய மனுஷர், ரொம்ப பெருந்தன்மை, சின்ன குழந்தை எல்லாருக்கும் கரெக்டாக நடந்துக்கிறாரு. அவரெல்லாம் குறையே சொல்ல முடியாது. நீங்கள் பேசுங்க, வெளியே வந்து அவரை குறை சொல்கிறாங்க. அவரை வந்து ஒரு சினிமா இதுவாக வச்சு அது தப்பு. அது நீங்கள் எதாக இருந்தாலும் எதிர்க்க சபாநாயகனை பேசிட்டு வரலாம். ஏன் வெளியே வந்து பேசுகிறீங்க? அவர் ஒரு கடவுளுக்கு சபம் நம்மளுக்கு சொல்கிறார். அவர் பேசுறதை வச்சு சொல்கிறேன். அவர் வந்து ரொம்பவும் இவங்க பண்ணுற ரொம்ப அட்டகாசம்லாம் ரொம்ப. யார் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க? தெரிஞ்ச கதை தானே. இப்போ நான் கூட புதுசாக இப்போ என் வியாபாரத்தில் புதுசாக யாருன்னா வந்துட்டு கோவம் வந்துடும் எனக்கு. நாங்கள் 5 தலைமுறையாக இங்கே இருக்கிறோம். திடீர்னு வெளியேருந்து ஒருத்தவங்க வந்து கடை போட்டாங்கன்னா நாங்கள் விட மாட்டோம்.
இப்போ அப்படித்தானே நடந்துக்குது. 2 பேரால முடியாதது ஒருத்தர் வந்து செய்யறன்னும் போது அவங்களுக்கு கோவம் ஆதங்கம் வேற ஒன்றும் இல்லை. தாவேக அரசுக்கு வந்து இது புதுசுன்றதுனால அவங்க சட்டப்பேரவையில பேசுறதுல சில தடுமாற்றம் இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். அது புதுசா வந்தவங்களுக்கு அப்படிதானே இருக்கான். இப்போ புதுசா வரவங்க யாரும் கத்துக்கணும் ஒன்று போகல. போக போக தான் போயிட்டு எதிர்கட்சிக்காரங்க என்ன பேசுறாங்க அதை கேட்டு தானே இவங்களாம் பேச முடியும். அதுதானே ஒன்று கற்றுக்க முடியும். இப்போ பிறந்தவொடனே எல்லாம் கற்றுக்க போகிறது கிடையாது. வந்தவொடனே கற்றுக்குன்னு தானே அந்த செய்வாங்க. இப்போ அண்ணா திமுகலையும் சரி திமுகலையும் சரி இப்போ புதுசாக வரவங்கன்னா வந்து கற்றுக்குன்னு தான் அதை செய்ய முடியும். அதுமாரி தான் அதுவும். எந்த அமைச்சர் தடமாறுறான்? இவனும் எல்லாம் நல்ல அமைச்சர் தான் விஜய் உட்கார வச்சுக்கிட்டோம். யாருமே தடமா இவங்க தான் ரொம்ப ஆடுறாங்க. ஆடும் புலி விஜய் இது முக ஸ்டாலின் புள்ளிய. அவன் பேர் வரமாட்டேது டக்கு டக்குன்னு. உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேது டக்குன்னு. நல்லவன் பேர் வரமாட்டேங்குது. ஜோசப் பேர் டக்குன்னு வந்துடுது. ஆமாம், ஏன்னா அவன் எங்கள் புள்ள, அதனால டக்குன்னு வருது. நியாயமாக பேசணும்மா யாராக இருந்தாலும். அவங்க சொல்கிறாங்க என்ன மாதிரி தான் நான் அந்த சட்டசபையில் உட்காந்துக்கிறேன்னா இருப்பா அவங்க பேசி முடி. அது எப்படி அவங்க பேசலாம், அது எப்படி அவங்க பேசலாம்னு சொல்கிறாங்க. உதயநிதி சொல்கிறான் அவங்க பேசலாமா, நீங்கள் கம்முனுக்கிறீங்களே அப்படின்றான். அப்படி கிடையாதுப்பா, அவங்க பேசி முடிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்றான் அந்த ஆள். அதுங்காடி டக்கு 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 டக்குன்னு ஆடுறாங்க இவங்க 2 பேருமே. சபாநாயகர் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒன்று தெரியுமா, இப்போ ஆளுங்கட்சி பேசும்போது எதிர்கட்சி ஏந்து கத்துறாங்க. இவங்க பேச முடிய மாட்டேது. அதே உதயநிதி பேசும்போது தாவேக்கால எல்லாருமே கேள்வி கேட்கும்போது நல்லா உன்னிப்பாக கேள்வி கேட்குறாங்க, பார்க்குறாங்க. அவங்க கேட்குற அந்த கேள்விக்கு என்ன தெரியுமா, இவங்க பேச நல்லா தாவேக்கா ஆட்சியில் வந்து நல்லா லிசன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. நல்லா உன்னிப்பாக கேட்க இவங்க கேட்குறதுக்கு அவங்கக்கிட்ட ஆன்சர் இருக்குது. ஆனால் அவங்க ஆன்சர் எடுத்தோடனே கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, 6 மந்த்து எங்களுக்கு ஒரு இது வேணும், அதனால் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்றுத்துக்கும் இப்போ எல்லாம் தரவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து சபாநாயகர் எல்லாமே இவனை தான் பண்ணிட்டு இருக்காரு. கூச்சல் போடுறாங்கன்னா அவர் நியாயமான கருத்து சொன்னால் யாரும் கூச்சல் போட போகிறது இல்லை. அவர் ஆதாரங்கள் இல்லாமல் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. இப்போ ஒரு சட்டமன்றத்தில் பேசும்போது ஆதாரங்கள் வைக்கணும். இப்போ எதிர்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாரங்களை வச்சு இங்கே நடக்குது இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஆதாரங்களும் பொதுவாக இது நடக்குது, தப்பாக நடக்குது, நாங்கள் அதை பண்ணிட்டோம். இருந்த ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்லிகிட்டே தான் இருக்காரு. நீங்கள் பண்ணலை, நீங்கள் பண்ணாத நாங்கள் பண்ணிட்டோம். மக்கள் அதுக்காக அவங்களை தேர்ந்தெடுக்கலை. நீங்கள் அதை பண்ணதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் அதே குறைய சொல்லிட்டு இருந்தால் அது எந்தபடி செயல்படாகும்? அது நல்லா இருக்கு. ஜேசிடி பிரபாகர் வந்து அதிமுகவில் இருந்தவர். அவர் வந்து கொஞ்சம் மூத்தவர்ன்றதுனால ஒழுங்கா ஒருங்கிணைச்சிட்டு போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்காரு, அவள் தான் சொல்ல முடியும். பயால்ன்றதுனால அவரை பொறுத்தவரை கரெக்டாக நடந்துக்கிறாரு, கரெக்டாக இருக்கிறாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்ற இதோட இது எவ்வளோ மேலே நினச்சிக்கணும். கண்டிப்பா நியாயமா தான் நடந்துக்கிறாரு, நியாயமாவும் பேசுறாரு. இவங்க சொல்றதே காது கொடுத்து கேட்கறாரு, அவங்க சொல்றதே காது கொடுத்து கேட்கறாரு. கேட்டுட்டு நியாயமா இருந்தா அவங்க பக்கம் இது பண்றாரு. இல்லையா தேவையில்லாத அதே மாதிரி பழசையே பேசுறாங்க. அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. சும்மா ஒரு கதையை பேசிக்கிட்டே இருக்காதீங்க, இப்ப நடக்கிறத பாருங்கன்ட்டு அவர் கரெக்டா பேசுறாரு. இப்ப இருக்கிறவர் எனக்கு பெஸ்ட். இவ்வளவு நாள் இருந்தவரை அந்த அளவுக்கு நாங்க பார்த்தது கிடையாது. இப்ப எங்களுக்கு அதை பார்க்க ஆர்வம். ஏன்னா இப்ப இவர் பேசுறதுல நல்லா இருக்குது. அதனால இப்பதான் நான் இதெல்லாம் ரொம்ப விரும்பி பாக்குறது. சட்டசபைலாம் இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அம்மா இருக்கும்போதெல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது. இப்போ விஜய் வந்ததுலேருந்து இதெல்லாம் இந்த ஆட்சியில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம். சரி, ஒரு நடிகர் இவர் எப்படி ஆட்சி நடத்துறாருன்னு எங்களுக்கு பார்க்க ரொம்ப ஆர்வம். அது நன்றிங்க. சினிமாவோட இதுதான் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது பார்க்கறது. நன்றி. சட்டசபை கண்டித்தனி நாங்கள் போடுறத ஃபுல்லாக பார்ப்போம். நானே என் பையன் 2 பேருமே பார்ப்போம். அவர் வந்து அவை குறிப்பை நீக்கி வந்து சில விஷயங்கள் நல்ல விஷயமா தான் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் வந்து அவர் அந்த செய்கை கூட, அந்த அரசு செய்கை கூட இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதை கண்டிச்சிருக்கலாம். ஏன்னா அவர் முன்னாடியே சொன்னது வந்து சட்டசபையில் யாரும் வந்து அந்த செய்கைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார். அது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது சிஎம் அவர் செய்யும்போது அவர் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. அது வந்து ஒரு ஒருதலை பட்சமாக தான் பார்க்கப்படுது. அது கொஞ்சம் ஒரு தப்பான செயலாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தா அவருடைய செயல்பாடுகள் இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இப்போதான் சபாநாயகரே சொல்லிட்டாரு எழுந்தெல்லாம் நிற்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. அப்படியா? அவர் சபாநாயகர் நிற்க வேண்டிய வேலை இல்லை. ஏன் நிற்கணும்? நிற்கணுமா? இல்ல அவரு சொல்றாரு எதிர்கட்சி கூட நிக்க வேண்டிய அவசியம் வேண்டாம். அதே எடப்பாடி ஏன் நிக்கிறாரு? அவரும் முதலமைச்சர் தானே ஆண்டுந்தாரு 10 வருஷம். அவர் ஏன் நிக்கிறாரு ஜோசப்புக்கு? இவங்க ஏன் நிக்க மாட்டாங்க? அதை சொல்லுங்க முதல்ல. அதே எடப்பாடி கூட எழுந்து நிற்கிறார். நாங்கள் பார்க்கலன்னா டிவிலாம் பார்க்குறோம்மா, செல்ஃபோனில் பார்க்குறோம்.
சொல்லு பார்க்கலாம். சபாநாயகர் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அவர் சொன்னா அது உங்க விருப்பம். ஆனா அவர் உதயநிதி பண்ணது ரொம்ப தப்பு. அது வந்து நீங்க எல்லாரும் அப்போத்துலேருந்தே எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குதா. இப்போ அவர் வந்து இவங்க பக்கம் மட்டும் வணக்கம் சொல்லிட்டு போய் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க? எதிர்க்க இருக்கிறாரு ஓபிஎஸ் எவ்வளோ இருக்காரு, அவங்களாம் அப்போத்துலேருந்து ஆண்டவங்க. அவரை சின்ன பையன் ஒரு மரியாதை கொடுக்காத போற சொல்லலாம். அப்போ அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு. நீங்க வந்து போட்டி பொறாமலாம் அப்புறம் வச்சுங்க. அந்த சட்டசபைக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. சபாநாயகன் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுங்க. அதை போட்டு போட்டி பொறாமை எதுக்கு? இப்போ எல்லாருக்கும் ஒரு மூத்தவன்னு ஒருத்தர் வராங்களா, மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும். நாங்களே எனக்கு பார்க்கும்போது எல்லாரும் எழுந்து நிற்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் மட்டும் இப்படி குஞ்சு நிற்கிறாரு. ஆனால் இவர் மட்டும் எழுந்த மாட்டுறாரு. நாங்கள் பார்த்தோம் நேற்று. அதுக்கு தப்பு தான் அது. என்னன்ற புது ஆட்சி நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் வந்து உலகத்தில் நடக்கிறதுலாம் எத்தனை வந்து கொடுக்குறது அது வேஸ்ட்டு. அது நம்ம இன்னைக்கு மக்களுக்கு நல்லது பண்ண வரீங்களா, அதை மட்டும் பண்ணிட்டு போவாங்களே. குறை சொல்லினா குறையதே வாழ்க்கை. ஒன்றும் பண்ண முடியாது. நாக்குக்கு நரம்புல எப்படி வேணாலும் பேசும். அதனால் எப்படியோ நம்மளுக்கு மக்களுக்கு சொல்கிறீங்க, நீங்கள் மக்கள் பிரச்சனையே பேச மாட்டீங்களே. மக்கள் பிரச்சனையே பேச மாட்டீங்களே. மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி சூப்பராக நடக்குது. எனக்கு நேற்று என் பையன் கிட்ட சொல்கிறேன், பாடுறா எல்லாரும் எழுந்துக்கிறாங்க, உதயநிதி மட்டும் எழுந்து நிற்கலடா. ஆமாம்மா, அவருக்கு பிடிக்கல, அதனால உட்காந்துக்கிறாரு. உடனே அவரோட பெரியவர் அவர் வந்தால் தான் எழுந்து நிற்பேன், இவருக்கெல்லாம் எழுந்து நிற்க மாட்டேன். தப்பு தான் அவங்க செஞ்சது. 8 கோடி பேர் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திருமாவளவன் யாராக இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அவர் மட்டும்தான். அவர் நினச்சாதான் இப்போ தோத்த சைடும் சரி அவர் நினச்சாதான் நல்லது பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்துக்கு அவர் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். கேட்டால் இவங்க சொல்கிறாங்க போன வருஷத்தில் வந்து இவர் உட்காந்தார், எடப்பாடி உட்காந்தாருன்னு. அந்த கவர்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. வந்த நாள் வந்து கிறிஸ்டன் கிளியராக இருக்குது. எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ நாள் சட்டசபைன்னு ஒரு விஷயம் இருந்தது, நிறைய வந்தோம், அப்புறம் தேவையெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து லைவாக போகிறதுனால நேற்று அவங்களே சொல்கிறாங்க, யார் ஏவாவேல சொன்னார், இது லைவாக போகுது, அதனால் வந்து பார்த்து பேசுங்கன்றாரு. அப்போ இவ்வளோ நாள் இல்லாத பயம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவர் முதலமைச்சர் மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம தலைவராக இருக்கார். இப்போ அவர் வரும்போது அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுன்றது கண்டிப்பாக எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தானே ஆகணும். அதுக்கும் அவருக்கும் மேலே தானே அவர் முதலமைச்சர். அப்போ அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஏஞ்சி தானே நிற்கணும். அவர் உட்காந்தது கூட தப்பு தானே? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சட்டசபையினுடைய நாயகனே வந்து சபாநாயகர் தான். அவர் தான் அந்த சட்டமன்றத்தையே நடத்துவார். அவருக்கு மரியாதை கொடுக்கலன்றது ஒரு இயல்பு. எதிர்க்கட்சி தலைவருக்கும் அது கொடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இது வரைக்கும் முன்னாடி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஜெயலலிதா இருக்கும்போது கலைஞர் இருந்திருந்ததோ இல்லை கலைஞர் இருக்கும்போது ஜெயலலிதா இருந்ததோ எந்த மரபுலையும் கிடையாது. அவங்க புதுசாக வந்திருக்காங்க இல்லையா, தெரியாதனால அது அவர் சொல்கிறாரு. இப்போ ரமேஷ் அன்னைக்கு பேசினார் சட்டசபையை பற்றி. மாண்புமிகு முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்கலாம், எந்தெந்த இடத்துல கொடுக்கலாமோ அந்த இடத்துல கொடுக்கலாம். சட்டசபையில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை அதாவது வந்து ஒரு மரபு நமக்கு எழுந்து ஒருத்தர் கை நீட்டுறாங்கன்னா அது பண்ணலாம். ஆனால் கட்டாயம் கிடையாது இல்லைங்களா எதுவுமே. அவர் எதிர்கட்சி தலைவர் போது அவருடைய வேலையை பார்க்குறாரு. அது மரபு கொடுக்குறாந்தா கொடுக்கலாம், ஆனால் கட்டாயம் கிடையாது. எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. பட் அது வந்து சில நடைமுறைகளை வந்து அவர் பார்க்க மாட்டார். இப்போ வந்து சில தீர்மானங்கள் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, எதிர்க்கிறாரு, சொல்ல விட மாட்டுறாரு. கேள்வி நேரம் போது கேள்வி கேட்குறாங்க, கேட்கறதுக்கு தான் கேள்வி. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது சில அமைச்சர்கள், அதாவது குறிப்பிட்ட அமைச்சர்கள் பேச மாட்டாங்க. இப்போ கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் இது பேசுகிறார், பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறார். அது எந்த விதத்தில் செயல்பாடுன்னு தெரியல. அது வந்து சபாநாயகர் சொல்லலாம். அந்தந்த துறை அமைச்சர்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த துறை அமைச்சர்கள் தான் பதில் சொல்லணுமே தவிர ஒரு கல்வித்துறையை பற்றி இவர் பேசுறது யாரு, நம்ம ராஜ்மோகன் பேசுறது, அவர் எல்லாத்துக்கும் பொதுவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இப்போ முதலமைச்சர் பேச முடியலன்னா ஓகே பரவாயில்ல, அந்த துறை பேசும்போது அவர் தானே பேசி ஆகணும். அந்த துறை சம்மந்தப்பட்டவங்களே பேச மாட்டாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் கல்வித்துறையை பற்றி பேசுகிறாரு, கல்வித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறையை பற்றி பேசுகிறார். ஆதவ் சாரும் வந்து உதயநிதியும் மாறி கேள்வி கேட்டாங்க. 900 கோடி வாங்கினீங்களான்னு கேட்டாங்க. இவர் வாங்கலன்னு சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வந்து, நான் எப்படியோ சொல்கிறோம்னா, நான் விஜய் ஃபேன்ஸ், எங்கள் வீட்டு எல்லாம் பரம்பரை திமுக. அப்படி இருக்க பட்சத்துக்கு எங்களுக்குள்ள நாங்கள் எல்லாம் இப்போ டிவிக்காக மாறிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா விஜய்க்காக மாறணும். அப்போ அவர் வந்து வாங்கலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ரொம்ப பெருமையாக நினச்சிருப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மாமனார் கொடுத்தா இவங்க இப்போ உங்கள் அப்பாவுக்கு தெரியுன்றார். கடைசி வரைக்கும் அவர் வாங்க சொன்னார். அப்போ வாங்கினது உண்மையாயிடுச்சு. அப்போ இவங்க வந்து அப்புறம் எந்த இது வச்சு எலெக்ஷன் டைமில் 10,000 ரூபா தான் என்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ 900 கோடி என்ன ஆயிடுச்சு?